சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பிஜேபியோட யார் சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வைத்தறிச்சலா பார்க்கறாங்க. ரொம்ப எளிமையா போயிடுச்சு நம்ம வேலை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சார். அப்படி நினைக்கிறவங்க தான் வந்து டிவி டிபேட்ல கதறதும், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு கதற விடுறதும், ரோட்ல உருந்து புரள்றதும் கண்டுக்காம தான் இருக்கீங்கல்ல நீங்க. 2 நாளா இப்போ முடியல, எங்க போனாலும் லபோ 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 லபோன்னு வாய் நீ வயிற்றுல அடிச்சுட்டு அழுகுறீங்களே. பொன்முடி வைணவத்தையும் சைவத்தையும் அவ்வளவு ஆபாசமாக விமர்சிக்கிறார் என்று சொன்னால் மதவாதம் சார். மதவாதத்தை பேசுறீங்க, இனவாதத்தை பேசுறீங்க. இன்றைக்கு தேசியவாதத்தையும் மனிதவாதத்தையும் பேசுகிற பாஜகவை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. பாஜகவை பிடிக்கல, நீங்கள் அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் ஒன்று கூடியிருக்கீங்க. திமுக ஆட்சியில் இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அலைன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸா நடந்து அது மக்கள் கிட்ட போய் ஜெல் ஆகணும், கிரவுண்ட்ல போய் சேரணும். இது நேச்சுரலா நடந்த மாதிரி வைகோன்னு ஒருத்தர் இருந்தாரு சார் தமிழ்நாட்டுல இருக்காரு. இப்பவும் வைகோன்னு ஒரு மானஸ்தன் இருந்தாரு. இந்த படத்துல இங்க ஒரு மானஸ்தன் இருந்தாரு எங்க அப்படின்னு தேடுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதுக்காக கட்சியை ஆரம்பிச்சாரு தெரியுமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வெறினா கொண்டு வந்து நம்ம பார்டர்ல விட்டு போறோம், குப்பையை கொண்டு வந்து பார்டர்ல விட்டு போறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ஒரு நாளைக்கு 1000, உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த ஏரியாக்கு 1000 லாரி போகுது. கர்நாடகா கனிமவள கொள்ளை, கேரளாவுக்கு போகுது, மண்ணு போகுது, கல்லு போகுது. அவன் கொண்டு வந்து பதிலுக்கு பண்டமாற்று முறை, நம்மகிட்ட இருந்து கல்லையும் மணி வாங்கிட்டு கொண்டு வந்து குப்பை கொட்டுறோம். இதை கேட்க முடியல சார். அவர் கூட்டா வராங்களே சார், வந்து எங்களுக்கு என்ன சார் புண்ணியம்? ஜெல்லாகாத இந்த அலைன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால திமுகவை வீழ்த்திட முடியுமா? திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியுமா? அவங்க பாருங்க, வெற்றி மேல் வெற்றி. ஜெல்லாவலன்னு மாதேஷ் திருப்பு சொல்றது. ஐயோ ஜெல்லாயிடுச்சேன்னு வைத்தறிச்சல் தாங்க முடியாம பேசுறது மாதேஷ். இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. தம்பி ஜெலிசில் வாங்கினுவா, மாதேஷ் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சார் உங்களை ஜெயில வச்சு பிதுக்குன கட்சி சார். உங்க கட்சிக்கார 2 பேர் செத்து போனா சார். இன்னைக்கு தான் நிம்மதியா போய் தூங்க போறேன்னு சொன்னாரு வாஜ்பாய். இன்னைய வரைக்கும் பிஜேபி அம்மையார் ஜெயலலிதா என்னைய படாது பாடுபடுத்தினாங்கன்னு பிஜேபி தலைவர்கள் எத்தனை பேர் பேசுற வரலாறு இருக்கு. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கலாம். காங்கிரஸோட எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்ட திமுக ஏன் கூட்டணி வைக்க? எமர்ஜென்சில பாதிக்கப்பட்டு 2 பேர் செத்து போனாங்க. மக்களுக்கானதான சட்டம், அதுதான் மக்களுக்கானதான் சட்டம். அப்ப அந்த மக்கள் உரிமையை பிஜேபிக்கானது சட்டம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த மக்கள் உரிமைக்கு பேசி தொலைன்ற, அந்த மக்கள் உரிமைக்கு பேசு. 2 சகோதரி, உங்க தங்கச்சி என் தங்கச்சி செத்து போனாங்களே தஞ்சாவூர்ல, அத பேசுங்கன்ற. மக்கள் உரிமையை பேசுங்க. எத்தனை நாளைக்கு இந்த அரசியல் அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க போறோம்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜம்முன்னு இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? as usual. புதிய தலைவர் மாற்றம் வந்திருக்காங்க, திரு அண்ணாமலை. எப்போதுமே அண்ணாமலைன்னு வானுவேற பாராட்டுவீங்க. இன்னைக்கு அண்ணாமலை வேண்டான்னு, கூட்டணிக்காக வேண்டான்னு பாஜக தேசிய தலைமை முடிவெடுத்துருச்சா? ப்ரமோஷன் ஆகிறாருங்க. ப்ரமோஷன்னா உடனே சொல்லிருக்கணும்ல, அவருக்கு என்ன ஹையர் போஸ்ட் கிடைக்கும்? மாநிலத்தில் ஒரு மாதிரி எத்தனை வருஷம் ஆகுது? நாட்கள் தான். எத்தனை நாட்கள் ஆகுது? இல்ல சார், ஒரு ஹையர் என்னது ப்ரமோஷன் தானே. ப்ரமோஷன்னா உடனே கொடுக்கணும். உடனே கொடுக்கணுமா ப்ரமோஷன்? இல்ல சார், அவருக்கு இந்த பாருங்க, சரி இவ்வளவு பெரிய பதவி போயிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். ஆனா என்ன பதவியில அவர் உட்காருவாருன்னு இப்ப விவாதம் போயிட்டு இருக்கு. உங்க உடனேன்றது எத்தனை நாள், எத்தனை வருஷம், அதை சொல்லுங்க சார். அட்லீஸ்ட் முடிவு பண்ணிட்டாவது அவரை மாத்தி இருக்கணும்ல சார். அது கூட முடிவு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? அமித்ஷாவே சொன்னாருங்க, தேசிய பணிக்கு அமித்ஷாஜி அப்புறம் என்ன அமித்ஷாஜியே சொல்லிட்டாரு. அதுதான் அது என்ன, அவர் அண்ணாமலை சார் உங்களுக்கு அண்ணாமலை அவர்களே ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து அவருடைய ஃபேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வமும் ஆவேசமும் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பலி கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி கூட்டணிக்காக, அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை பலி கொடுத்துட்டாங்களா? கூட்டணி அறிவிப்பு அவரை வச்சுதான் பண்ணாங்க. அதான் இப்ப முடிச்சுட்டு கை கொடுத்துட்டு கிளம்பிடுப்பா அப்படின்ட்டு மாதிரி ப்ரமோஷன் அமித்ஷாஜியே அனௌன்ஸ் பண்ணாரு. அப்புறம் ஏன் நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவாளர்கள், பிஜேபி தொண்டர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க, அண்ணன் நீங்க போயிடாதீங்கன்னு, வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் போஸ்டர் எல்லாம் ஓட்டுனாங்களே. சரி, அப்ப அதிருப்தி இருக்குல்ல. அது கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி. ஆமா, இப்ப எதுவும் போஸ்டர் எல்லாம் இல்லையே. இப்ப இல்ல, இருந்தாலும் எல்லாரும் ஒரு வருத்தமும் ஆதங்கத்திலும் வெயிட் பண்றாங்க. எங்க தலைவரை மாத்திட்டு கூட்டணி வச்சிட்டீங்களா? ஏடிஎம்கேவாக எங்க தலைவரை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா?
நம்ம தேர்தல்ல பார்த்துப்போம். இந்த முறை திமுக கூட வரட்டும் ஐயோ அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ அதாவதுங்க உங்களுக்கு வந்து திமுக வரணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம், எனக்கு ஆசை இல்லைங்க, ஏக்கம் இருக்கலாம். நான் ஒருத்தர் முடிவு பண்ணா முடியும். ஏன்னா இது வரைக்கும் இல்ல, இப்ப உங்க பேச்சு அப்படிதான் இருக்கு. இல்லைங்க, நீங்க அதனால என்னன்னா ஐயோ திமுக இது வரைக்கும் திமுக வரலாற்றுல 2வது முறை தொடர்ந்து ஆட்சி அமைச்சதே கிடையாது, அதனால அது எப்படியாவது வந்திருக்கு. அண்ணா காலத்துல ஒரு முறை அண்ணா, அதுக்கு பிறகு கலைஞர் அப்படியே நடந்திருக்கு. கருணாநிதி அவர்களுடைய டென்யூருக்கு அப்புறம் நீங்க அண்ணாதுரை விட்டுருங்க, சரி அண்ணாதுரை எக்ஸெப்ஷன். கருணாநிதி அவர்களுடைய கைக்கு கட்சி வந்ததுக்கு அப்புறம் இதுதான் வரலாறு. நீங்க அப்படியே தான் போயிட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்டிடியூட்டா உட்கார வைப்பாங்க மக்கள். நீங்க ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி புரியலன்னா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை மக்கள் கொண்டு வருவாங்க. என்னைக்குமே கருணாநிதி வந்து சப்ஸ்டிடியூட் சிஎம் தானே ஒழிய, ஜெயலலிதா வேண்டாம் அப்படின்னு கருணாநிதியை கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய, கருணாநிதி வேணும்னு இது வரைக்கும் கருணாநிதி கொண்டு வரல. இதுதான் நீங்க நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அப்ப கூட திமுக வேண்டான்னு அதிமுக வந்திருக்குது, அதிமுக வேண்டான்னு திமுக வந்திருக்குது. இந்த முறை பிஜேபி வரப்போறதில்ல. இப்படியே சிரிச்சுட்டே இருங்க, இப்படியே சிரிச்சுட்டே இருந்துதான் 12% வந்துட்டோம். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு போக வேண்டியது. இப்ப எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் தெரியல இப்பங்க. ஆமா ஆமா, யார் இல்லன்னா சரி, யார் இல்லன்னா மறுபடியும் இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். அது எங்க இருந்திருக்கலாம்? மறுபடியும் நீங்க ஏதோ சொன்னீங்க 26 நீங்க 36 நீங்க 34 நீங்க. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு என்றைக்குமே நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, தமிழக அரசியலில் பாஜகவை தவிர்த்து விட்டு அரசியல் பேசக்கூட முடியாது. டீ கடையில் அரசியல் பேசுறவங்க வந்து டிவியில் உட்காந்து அரசியல் பேசுகிற வரைக்கும் பாஜக தான் இங்கே ஹீரோ, பாஜக தான் இங்கே பேசுபொருள். இன்றைக்குமே தமிழகத்தின் கூட்டணி எப்படி முடிவாகுது? பாஜகவிற்கு ஆதரவாக நிற்கிற கட்சிகள், பாஜகவிற்கு எதிராக நிற்கிற கட்சிகள். ஹீரோ பாஜக, பேசுபொருள் பாஜக, சித்தாந்தம் பாஜக. இங்க எந்த அடிப்படையில திமுகவுடைய கட்சிகள் கூட்டணி வச்சிருக்கிறது சார்? ஆன்டி வைப்ரேஷன் தான பிஜேபி மேல தமிழ்நாட்டுல. வைப்ரேஷன், பெரிய செல்போனு வைப்ரேஷன். நீங்க பாஜகவினுடைய நலத்திட்டங்கள், பாஜக தேசத்தை முன்னெடுத்து செல்லுவதை உலக நாடுகளில் ஒரு உலக அரங்கில் இந்திய தேசம் மிகப்பெரிய தேசமாக பாஜக முன்னெடுப்பதை விரும்பாத கட்சிகள், அந்நிய நாட்டு சித்தாந்த கட்சிகள். சீனாவுடைய கொள்கையை வச்சிருக்கவனோ, கார்டுவலுடைய கொள்கையை வச்சிருக்கவனோ, வெளிநாட்டுக்காரன் ஆரம்பிச்ச கட்சியும் கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் சொல்றேன். அதெல்லாம் விளக்கமா சொல்லணுமா? பொது உடைமை நீங்க சொல்ற சோகால்டு வலதுசாரி சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் ஒரு கூட்டம், பொது உடைமை பேசுறது ஒரு கூட்டம், திராவிட கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம், எல்லாரும் இருந்தாலும் தமிழ்நாட்டை காக்கணும்னு நிக்கிறாங்க எல்லாரும். அதாங்க வலதுசாரி, வாயில்சாரி இந்த கதையெல்லாம் எங்க மேல சொல்லக்கூடாது. நாங்க வலதுசாரி கிடையாது. என்ன பூர்வம் சுருங்க இல்ல, நீ இடதுசாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வலதுசாரி. சாதியவாதமும் மதவாதமும் பிஜேபிக்குள்ள புறையோடி போயிருக்குன்றது தான் அவங்களுடைய விமர்சனம். அப்படிங்கிறது எனக்கு எதிரில் இருக்கிறவன் சொல்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. ஆனா நாங்க மனிதம் பேசுறவங்க, நீ மதவாதம் பேசுறவன். இல்ல, நீங்க தான் மதவாதம்ன்றாங்க. இப்ப பொன்முடி பேசினாரு, அது பேர் மதவாதம் கிடையாதா? இல்ல, அது ஏற்க முடியாது. ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கிற மதவாதிகள் நீங்க தானே. பாஜக மனிதவாதம் பேசுகிற ஒரு அமைப்பு. நீங்க சொல்றது எதிரில் இருக்கிறவன் வைத்தறிச்சல்ல சொல்ற குற்றச்சாட்டு, அது என்னுடைய தத்துவம் ஆகாது. என்னுடைய தத்துவம் மனிதவாதம். நீங்க மதவாதம் பேசுறீங்க, ஒருத்தன் மதவாதம் பேசுறீங்க, ஒருத்தன் இனவாதம் பேசுறீங்க. பாஜக மட்டும்தான் இந்த மண்ணில மனிதவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. மனிதவாதம் தான், மனிதர்களுக்கான வாதம் தான். திராவிடன்றதே இனவாதம் சார். திராவிடங்கிறது இனவாதம், எங்க மனிதவாதம்? திராவிடம் என்கிற தத்துவம் இனவாதம். திராவிடம் என்கிற தத்துவம் பேசுவது இல்லாத இனவாதம். நாங்க தான் மனிதவாதத்தை. இல்ல, அந்த இனவாதம் தான் மனிதனை காப்பாற்றிய போராடிய வாதம். இனவாதம் எப்படி மனிதனை காப்பாற்றும்? வரலாறு கொஞ்சமா புரட்டி பாருங்க. இனவாதம் என்றைக்குமே அழிவு சக்தி. இனவாத அரசியல் என்றைக்குமே மக்களை கொன்று குவித்திருக்கிறது. இனவாத அரசியல் என்றைக்குமே மக்களை, மனிதத்தை அழித்திருக்கிறது. இதுதான் வரலாறு. மதவாதமும் இனவாதமும் மனிதவாதத்தை அழிக்கும், மனிதனை கொன்று குவிக்கும். இப்ப மேற்கு வங்காளத்துல மதவாதமும் செய்யறது இல்ல. ஆமா, மேற்கு வங்கத்துல உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். அது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மதவாதிகள்னு நீங்க எங்களை சொல்றீங்கன்றீங்கல்ல, நீங்க யார் எங்களை மதவாதிகள்னு சொல்றீங்களோ நீங்க தானே மதவாதிகளா இருக்கீங்க. இப்ப வேலூர்ல ஒரு மதவாத அமைப்பு ஒரு கிராமத்தை, 150 வீடுகள் இருக்கிற ஒரு ஊரை 10 தலைமுறையா அது என் வீடு, ஒரு மதவாத அமைப்பு வந்து இது ஏன் சொத்துன்னு சொல்லுது. நாங்க தப்புங்கிறோம். நாங்க மனிதவாதிகள்.
கொடுத்துட்டு எல்லாம் 150 பேரை ஊட்ட காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடு அப்படின்னு சொல்ற நீங்க தானே மதவாதி. as per constitution என்ன சொல்லுதோ, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? வக்ஃப் வந்து கேட்டதுன்னா உன் சொத்தை விட்டு கடாச்சிட்டு போன்னு சொல்லுதா கான்ஸ்டிடியூஷனு? அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தா 2013 வக்ஃப் அமெண்ட்மெண்ட், நீங்க வக்ஃப் ஆக்ட் கொண்டு வந்தீங்கல்ல, வக்ஃப் எந்த சொத்தை வேண்டுமானாலும் தன் சொத்தாக அபகரித்துக் கொள்வதற்கு வக்ஃபுக்கு உரிமை இருக்கிறது நீங்க கொண்டு வந்தீங்கல்ல காங்கிரஸ்ல ஒரு சட்டம். அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தா இப்படி ஒரு சட்டத்தை, அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டத்தை அனுமதிச்சிருப்பாரா? அண்ணல் அம்பேத்கர் வந்து நில உடைமையே வந்து அடிப்படை உரிமையா போச்சு இந்த வக்ஃப் ஆக்ட வந்து ஏத்துக்கதான் மாட்டேன்றாங்க. இதுவுமே எங்களுடைய உரிமையை பறிப்பது, எங்களுடைய சொத்து விஷயத்துல இவங்க அதிகாரம் செலுத்துவது. இப்ப வேலூர் பக்கத்துல அணக்கரை பக்கத்துல 150 குடும்பங்கள் இன்றைக்கு அனாதையாக நிற்கிறது. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லி இப்ப வக்ஃப் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நாங்க கொண்டு வந்ததற்கு பிறகும் கூட இவ்வளவு வெயின் குளோரியஸா வந்து நிக்குது. அந்த 150 குடும்பத்துக்கு யார் பேசுவீங்க? அது விவாதத்துக்குரியது. எங்க விவாதத்துக்குரியது? இதுதான் மதவாதம், இதுதான் மதவாதி. மட்டமான மதவாதிகள் நீங்கெல்லாம், மட்டமான மதவாதிகள். மனிதவாதம் நீங்க பேசல. அந்த 150 குடும்பத்துல யாரு இந்து, யாரு முஸ்லீம், யாரு கிறிஸ்டின் நாங்க பேசல. நியாயத்தை பேசுறோம். நாங்க மனிதவாதிகள். ஏன்னா அந்த 150 பேரும் மனிதர்களாக நாங்க பாக்குறோம். நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? வக்ஃபுக்கு எழுதி கொடுத்துட்டு போறான்றீங்க. நீங்க மதவாதிகள். நீங்க பேசுறது மதவாதம். பொன்முடி வைணவத்தையும் சைவத்தையும் அவ்வளவு ஆபாசமாக விமர்சிக்கிறார் என்று சொன்னால் மதவாதம் சார். மதவாதத்தை பேசுறீங்க, இனவாதத்தை பேசுறீங்க. இன்றைக்கு தேசியவாதத்தையும் மனிதவாதத்தையும் பேசுகிற பாஜகவை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல. பாஜகவை பிடிக்கல, நீங்கள் அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் ஒன்று கூடியிருக்கீங்க. பாஜகவை பிடிக்கலனாவே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். இப்ப பாஜகவை பிடிக்கல 1, கமா அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் 2. ஏன் சார் அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள்? கம்யூனிஸ்டும் அந்நிய நாட்டு சித்தாந்தம், திராவிடம் காடுவலுங்கிற வெள்ளக்காரன் கொடுத்தது, காங்கிரஸ் வெள்ளக்காரன் தான் ஆரம்பிச்சான். ஆனா இப்ப வெள்ளக்காரன் தான் இருக்கிறான். சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இது காங்கிரஸ். அது இந்திய தேசிய காங்கிரஸ். நீங்க இருக்கிறது இந்திரா காங்கிரஸ். அதுவும் காங்கிரஸ் தான் சார். அந்த காங்கிரஸ் தான் சார் இந்த காங்கிரஸ். அதனுடைய தொடர்ச்சி தான் சார் இந்த காங்கிரஸ். கொஞ்சம் கூட வரலாறு தெரியாம பேசுறது. 1969 இந்திராவை காமராஜர் கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. காமராஜர் தான் ஸ்தாபன காங்கிரஸுடைய தலைவர். அதுக்கப்புறம் இந்திராவை திருப்பி சேர்த்துட்டாரு. மாகாண காங்கிரஸ் தான் நிறைய இந்தியாவை வார்த்தெடுத்தது. பெருந்தலைவர் காமராஜர் இந்திராவை திரும்ப கட்சிக்குள்ள சேர்த்து கொண்டாரா? கிடையாது. ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் கையில் இருந்தது. அவரு ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தாரு. இதுதான் வரலாறு. பின்பது ஜனதாவில தான் ஸ்தாபன காங்கிரஸ் மெர்ஜ் ஆச்சு. நீங்க வந்து இந்திரா காங்கிரஸ் வச்சுட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறீங்க. இப்ப இருக்கிறதே இத்தாலிக்காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல திமுக அடுத்து மறுபடியும் வரக்கூடாது, வராது. அந்த மாதிரி 2 டென்யூர் வந்தது இல்ல. சொல்றேன், என்றைக்குமே சித்தாந்த ரீதியாக நாங்க தான் ஹீரோ. பாஜக தவிர்த்துட்டு உங்களை யாராலையும் அரசியல் பேச முடியாது. நீங்க இப்ப எடப்பாடி சபார்டினேட், நாங்க எங்க அதிமுகவுக்கு சபார்டினேட் நீங்க தமிழ்நாட்டுல. ஆமா, நான் என்ன சொல்றேன், மாதேஷ் வந்து காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனையும் விசிகா ஸ்போக்ஸ் பர்சனையும் உட்கார வச்சுட்டு இப்படி கேட்க மாட்டாரு. நான் கேட்பேன் சார். முதல்ல நீங்க அவங்க கூட உட்காரதே இல்லை. உட்காந்தாலும் நீங்க கேட்கறது இல்லை. எந்த கட்சியை பார்த்து நீங்க சபார்டினேட் நீங்க சொல்றது இல்லை. ஆனா பிஜேபி வந்து நீங்க சபார்டினேட் சொல்றீங்கன்னா அப்ப மாதேஷுக்கு பிஜேபி மேல வன்மம் தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஒரு வன்மமும் கிடையாது சார். அப்ப எப்படி நீங்க பேசலாம்? நீங்க 26ல நாங்க ஆட்சி அமைப்போம், அடுத்து நாங்க தான் கேக்குறேன் சார். அடுத்து அண்ணாமலை தான் ஏதோ தமிழ்நாட்டுல புதுசா பிறந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி நீங்க எல்லாம் சொன்னீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கட்சியை பார்த்தும் சபார்டினேட்லாம் நீங்க சொல்லவே மாட்டீங்க. அப்ப பிஜேபி பார்த்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு வன்மம் இருக்கு, உள்ள கொதிக்குது. இல்ல சார், நீங்க தாங்க முடியல. அது எப்படியாவது வெளிப்படுத்தணும். ஒரு பிரைமரி போர்ஸா மாறிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. மீண்டும் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சபார்டினேட் தான் தமிழ்நாட்டுல. இந்த சபார்டினேட்ன்ற வார்த்தைய காங்கிரஸ் கிட்டயோ விசிகா கிட்டயோ நான் அவங்க கேட்பேன் சார். நீங்க அதை விடுங்க சார், சரிங்களா? சரி, ஏன் உங்களுக்கு வன்மம், வைத்தறிச்சல், பொறாமை, ஆற்றாம சார், உங்களுக்கு இயலாம இல்ல சார், ஐயோ தாங்க முடியல, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுவ முடியல, அதுதான் இந்த வார்த்தையெல்லாம். இங்க வந்து என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணின்றீங்க. அதுக்கு யார் தலைமை? எடப்பாடி தான் தலைமை. ஆமா, தமிழகத்தில் எடப்பாடி தலைமை. ஆமா, எடப்பாடி நீங்க சபார்டினேட் பிஜேபி. இந்த பாருங்க, அப்ப தேசிய அளவுல வந்து மோடிக்கு எடப்பாடி சபார்டினேட். இப்ப இந்த வாயி அப்படியே ராகுல் காந்தி ஸ்டாலின் பொசிஷனை சொல்லிடுச்சுன்னா நான் அடுத்த கொஸ்டின் நான் போயிடுறேன். அந்த ராகுல் காந்தி யாரு, ஸ்டாலின் யாரு? இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர் ஐயா ஸ்டாலின். இல்ல சார், காங்கிரசுக்கு கீழே திமுக கிடையாது. மாட்டிக்கிட்டீங்க. காங்கிரசுக்கு கீழே திமுக கிடையாது. மாட்டிக்கிட்ட பங்கு. இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர் நடுநிசி நாயகமாக ஐயா ஸ்டாலின் உட்கார போறாரு. நீம்ஸ் வரும் தெரியுமா? மாட்டிக்கிட்ட பங்கு முடிஞ்சது. இப்ப நீங்க சொல்லணும்.
இல்லைன்னா இந்த பேட்டியே நகராது. எப்படி என்ன சொல்லணும்? நீங்க சொல்றீங்களே ஐஎன்டி இந்தி கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, அதுல தேசிய அளவுல காங்கிரஸுக்கு சபார்டினேட் திமுக, மாநில அளவுல திமுகவுக்கு சபார்டினேட் காங்கிரஸ். இந்த வார்த்தையை சொல்லணும். காங்கிரஸ் இங்கேயும் சபார்டினேட் தான், அங்கேயும் அவங்க ஒரு அவங்களும் ஒரு கூட்டத்துல ஒருத்தர் 10-11 காங்கிரஸ் அங்கேயுமே. ஆமா, இந்தியா கூட்டணியில 10-11 தான் காங்கிரஸ். இங்க சபார்டினேட் திமுகவுக்கு சபார்டினேட். இங்க திமுகவுக்கு சபார்டினேட், அங்க 10-11 இந்தியா கூட்டணியில ஒரு அங்கம் அவங்க காங்கிரஸ். காங்கிரஸ் தலைமையில ஒன்னும் மம்தா பானர்ஜி, சரத்பவார் எல்லாரும் கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க, நேக்கா காங்கிரஸ் பலி கொடுத்துட்டீங்க. நான் பலி கொடுக்கல சார், நான் இருக்கிறத சொல்றேன் சார். அவங்க இருக்கிற 18 கட்சியில அவங்க ஒரு கட்சி. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப நல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்போஸும் கிடையாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ஒரு சந்தோஷமா உங்களுக்கு? எனக்கு ஒரு சந்தோஷமா? அவங்க பாருங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு கை கோர்த்து நிக்கிறாங்க. நீங்க அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் நின்னா எல்லாரும் கை கோர்த்துருது, நாங்க நின்னா சபார்டினேட் சார். அங்க மோடி என்டிஏ தலைமையின் தலைவர் அவர்தான், சரிங்களா? பாருங்க, எடப்பாடி கூட நிக்க போறாரு. அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல எடப்பாடி கூட நீங்க நிக்க போறீங்க. உங்களுக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் இருக்கலாம், ஆனா ஒரு இன்டர்வியூ வரும்போது அந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸை செருப்பு கட்டி விடுற மாதிரி கட்டி விட்டுட்டு நியூட்ரலா தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். இப்ப நீ இதுல என்ன உங்களுக்கு என்ன சந்தேகம்? இதெல்லாம் நியூட்ரல். காங்கிரஸ் அங்க மெயின் கூட நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா காங்கிரஸ பலி கொடுத்துட்டு திமுகவுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. மாட்டிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒண்ணு நான் மாட்டல. நெக்ஸ்ட் அண்ணாமலை என்னோட பர்பஸ் சர்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. நயினார் நாகேந்திரன் புதிய தலைவர். அண்ணாமலை இடம் எப்படி, அவருடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அது சரியா கொண்டு போவாரா நயினார் நாகேந்திரன்? கொண்டு போயிட்டு இருக்காரு, சரியா கொண்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றுல சட்டமன்றத்துலலாம் ஒரு பாஜக மாநில தலைவருக்கு வாழ்த்து சொன்ன வரலாறு இல்ல. முறையா வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அது சிஎம்ஏ அது எப்படி பதிவாயிருக்கும் சட்டமன்ற. பாஜக மாநில தலைவர்களாக புதிய தலைவர்கள் வரும்பொழுது திமுகவில் வாழ்த்து சொல்லப்பட்டிருக்காங்க. வெளியே சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்துக்குள்ள பதிவானதா? சட்டமன்றத்துக்குள்ள எப்படி பதிவாகாம இருந்திருக்கும்னா, எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் மாநில தலைவரா வந்ததில்லை முன்னாடி. அதான் நம்ம இப்பதானே எம்எல்ஏவா வரோம். இல்ல, எச் ராஜா இருந்தாரு முன்னாடி. நாங்க 96ல கவுண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஓராயிரம் தடவை சொல்லிட்டேன், ஆனா உங்களுக்கு புரியாது. பாவம் செலக்டிவ் அம்னீஷியா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. 96ல எங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க. என்ன மாநில தலைவராக இவரு தான் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுதே மாநில தலைவராக அறிக்கை விட்டுருக்காரு. அப்பதான் சட்டமன்றத்தில் வாழ்த்து சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு வந்திருக்கும். இல்லைன்னா ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வி. ஒரு திராவிட பார்வையிலிருந்து வந்தவர், திராவிட கட்சியிலிருந்து வந்தவர் திரு நயினார் நாகேந்திரன். இன்னைக்கு ஒரு 8-9 வருஷம் ஆயிப்போச்சு அவர் இந்த கட்சிக்கு வந்து. ஓகேங்களா? ஆனாலும் அது உங்களுக்கு ஒரு பைலா இருக்கு. அந்த பைலாவெல்லாம் மீறி அவரை மாற்றி அதை அவர் அந்த பொசிஷன் உட்கார வைக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த பாசம் அப்பப்ப ரொம்ப பண்பாவும் நடந்துப்பாரு. நல்ல ஒரு தலைவர். என்னத்த நீங்க என்ன பாசம்? திமுக பாசம் சின்னதாவது இருக்கும் சார் அவருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணாமலை இடத்தை சரியா இட்டு நிரப்ப முடியுமா உங்களால? மறுபடியும் இப்பதான் எந்திரிச்சிட்டோம் 12% நீங்க, அதுதான் அதை எப்படி கொண்டு போறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு ஆசையெல்லாம் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. ஆசை இல்லை சார், இது வெகுஜன மக்களின் பார்வையில இந்த கேள்வி இதெல்லாம் வெகுஜன மக்களுடைய பார்வையில மக்கள் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. நீங்க திமுக மேல பாசமா அதிமுக மேல பாசமான்னு கேட்கக்கூடாது. பாஜக காரனுக்கு என்னைக்குமே மக்கள் மேல பாசம். இப்ப மாநில தலைவராக வந்திருக்கிற நயினார் அவர்களுக்கு மக்கள் மேல பாசம். மக்கள் மேல பாசம் இருந்தாலே திமுக மேல தன்னால வெறுப்பு வரும். அது எப்படின்னா, நீங்க தான் மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்குற நயவஞ்சக காட்டாட்சி நடத்திட்டு இருக்கீங்களே. மக்களை என்னைக்கு சார் நீங்க மதிச்சிருக்கீங்க? இந்த ஆட்சியில நடக்கிற கொடூரங்கள் மாதிரி எந்த ஆட்சியிலும் கொடூரங்கள் நடக்கல. எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்துல மக்களா பாக்குறீங்க? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னா மனுஷனா பாக்குறீங்க? இப்போ சில நாட்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஒரு இளைஞரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அந்த இளைஞரும் ஒரே சொந்தக்காரங்க. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. நியாயம் கேட்டு அந்த இளைஞனுடைய சகோதரிகள் 2 பேர் போறாங்க. ஒருத்தவங்க டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், அரசாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லி தேர்வுகளை எழுதி கொண்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். போய் எங்க அண்ணனை காரணமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டானே, ஏங்க இப்படி சித்திரவதை பண்றீங்க? இத்தனைக்கும் பட்டியலில் வருகிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள்.
அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த பெண் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, என்ன இப்போ உனக்கு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா விட்டுருணுமா அப்படின்னு சொல்லி ஒரு அலுவலா கையில் கொடுத்து ஆயுதத்தை வச்சிருந்தான்னு சொல்லி ஒரு புட்ட பொய் கேஸ் போட்டு ஸ்டேஷன்லயே அந்த 2 பெண்களும் விஷம் குடிச்சு 1 மணி நேரம் துடிச்சு 15 போலீஸ் இருக்கான் சார் அந்த ஸ்டேஷன்ல. ஒருத்தன் வந்து கிட்ட வந்து கேட்கல சார். 1 மணி நேரம் துடிச்சு ஒரு பொண்ணு செத்து போச்சு, ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு அந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை இந்த மாநில உங்க தமிழக திராவிட மாடல் அரசு என்ன தண்டனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது விரைந்து என்ன வெங்காயம் விரைந்து நடவடிக்கை இருக்கீங்க? காத்திருப்போர் பட்டியல்ல மாத்திருக்கீங்க சார். அப்ப என்ன சார் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை? ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல விஷம் குடிச்சு கண்ணு முன்னாடி கண்ணு சொருகி துடிச்சு செத்து போயிருக்கு. ஒருத்தன் வந்து தூக்கல போலீஸ். எவ்வளவு மோசமான நடைமுறை யோசிச்சு பாருங்க. உங்க சகோதரி அங்க இருந்து தான் உங்க மனசு எப்படி துடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி காவல்துறை இவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருவேல்பட்டுல உங்க மினிஸ்டர் சட்டையில 2 சொட்டு சேறு பட்டதுக்காக ஒரு லேடிய அவங்க மேல எந்த எஃப்ஐஆரும் கிடையாது. எஃப்ஐஆர் நீங்க உங்க மினிஸ்டர் பொன்முடி மேல சேறு போட்டதா எஃப்ஐஆர் இருக்கிறது விஜயராணிங்கிறவங்க மேல. விஜயராணின்ற அவங்களுடைய அக்காவை நீ வந்து இடுப்பை பிடிச்சி ஒரு இன்ஸ்பெக்டர் தரன்னு இழுத்துட்டு போனான். என்னைக்கு நடந்தது தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடுமை? மனித உரிமை எங்க போச்சு? மக்கள் மேல பாசம் இருக்கிறவன் எல்லாருக்கும் திமுக மேல வெறி வரும். நாங்க எங்க பாசம் மக்கள் மேல, திமுக மேலேயே அதிமுக மேலேயே மக்கள் மேல சார் பாசம். தெரிஞ்சிடும் சார். இப்போ தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? இதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு வந்ததா? நிச்சயமா அதை நம்ம விவாதம் பண்ணி செய்தியாக்கி இருக்கோம் சார். இருவேல்பட்டு சம்பவமும் அதே போல அந்த பாப்பா விஷம் கொடுத்து இறந்து போன சம்பவத்தையும் நம்ம செய்தியாக்கி. நீங்க எதை சொன்னாலும் என்ன தெரியுமா பண்றீங்க? இருவேல்பட்டுல அந்த வீடியோவை போட்டு முதல்ல போட்டு மீடியாவில் 6 மணி நேரம் கழிச்சு தான் ரிப்போர்ட் ஆச்சு. அதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணவன் நான் என்னுடைய தனிப்பட்ட பேஜ்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது, இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க. அரசாங்கமும் அந்த பார்வைக்கு எதை சொன்னாலும் ஒரு அமைச்சரை கட்சி பதவியில இருந்தே தூக்கி இருக்காங்க. எதை சொன்னாலும் சார் நாங்க நியூஸ் ஆகிட்டோம் சார். இந்த அதிமுக ஆட்சியில வந்து 2 பேர் ஸ்டேஷன்ல இறந்தாங்களே, நியூஸா ஆக்குனீங்க, எமோஷன் ஆக்குனீங்க சார். அந்த குழந்தை ஒண்ணு போர்ல விழுந்து செத்து போச்சே, நியூஸா ஆக்குனீங்க, எமோஷன் ஆக்குனீங்க சார். தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுல தீபாவளி கொண்டாட முடியல சார். எதை நியூஸ் ஆக்கணும், எதை எமோஷன் ஆக்கணும், எதுக்கு நாங்க அழுகணும், எதுக்கு நாங்க கண்டுக்க கூடாது, எதை நான் மறக்கணும், எதை மறைக்கணும், நீங்க முடிவு பண்றீங்க சார். நியூஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சா? எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் கேள்வி எழுப்புனீங்களா? குறைந்தபட்சம் அந்த ஷர்மிளாங்கிற இன்ஸ்பெக்டர் சஸ்பென்ஷனாவது பண்ணப்பட்டாங்களா? உங்களால இதை யோசிச்சு பார்க்க முடியுதா? எறும்புகளும் புழுக்களுமாக மக்களை நசுக்கிறீங்க சார் நீங்க. சார் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மேல பயம் இல்லை சார். நடு ரோட்ல வெட்டி கொள்றான் சார். கஞ்சா விற்கிறவனுக்கு பயம் இல்லை சார். கஞ்சா விற்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ்காரன் போட்டு கொடுக்குறாங்க சார். கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள கனிமவள கொள்ளையர்களுக்கு பயம் இல்லை சார். சாதாரணமா ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு போறான் பாரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, அவனை தான் சார் நீங்க அவ்வளவு சித்திரவதை பண்றீங்க. திமுக ஆட்சியில் இவ்வளவு கொடுமைகள் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு அலைன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸா நடந்து அது மக்கள் கிட்ட போய் ஜெல் ஆகணும், கிரவுண்ட்ல போய் சேரணும். வைகோன்னு ஒருத்தர் இருந்தாரு சார் தமிழ்நாட்டுல இருக்காரு. இப்பவும் வைகோன்னு ஒரு மானஸ்தன் இருந்தாரு. இந்த படத்துல இங்க ஒரு மானஸ்தன் இருந்தாரு எங்க அப்படின்னு தேடுவாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதுக்காக கட்சியை ஆரம்பிச்சாரு தெரியுமா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு. அவரை கட்சி விட்டு தூக்குறதுக்கு எத்தனை பேர் தீக்குளிச்சு சத்தான் தெரியுமா? தெரியாது. தெரியும். எத்தனை பேர்? 14-15 பேர் செத்தாங்க. எத்தனை பேர் வந்து மாவட்ட செயலர்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க? எத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர் கூட வந்தாங்க? வெட்டிகளா உடைஞ்சது. எதுக்காக அவர் வந்தாரு? ஸ்டாலினுடைய முன்னிறுத்துதலை எதிர்த்து வந்தாரு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டியில டீ பட்டதுக்கு தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. இது நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல? மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். ஸ்டாலினை எதிர்த்து வந்தவர் கனிமொழியிட்ட மன்னிப்பு கேள்னு சொல்ற அளவுக்கு இல்ல. பார்லிமெண்ட்ல கனிமொழி அவர்கள் வாதம் பண்றாங்க, அங்க மரியாதை குறைவா நடத்துறாங்க. அதனால அவர் அது பதிவு அதையும் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரு. குட் முட்டு. நான் சூப்பர் கிடையாது திரு அஸ்வதாமன். இந்த முட்டுக்கு வந்து அவார்டு. வைகோவுக்கு என்ன பார்லிமெண்ட்ல பேசணும் நீங்க ஏன் சார் சொல்லி கொடுக்குறீங்க? வைகோவுக்கு போராட்ட வரலாறு என்னன்னு அஸ்வதாமனுக்கு என்ன தெரியும்? அஸ்வதாமன் நீங்க இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க. வைகோவுடைய போராட்ட வரலாறு நீண்ட வரலாறு சார். 2009 ஈழத்தமிழர் காலகட்டத்துல உச்சத்துல இருக்கும்போது வைகோ அவர்களுடைய மீட்டிங்ல போய் உட்காந்து ஈழத்தமிழர்ல அவர் பேசுறதெல்லாம் அங்க வந்து கத்துக்கிட்டு வந்தது தானே உங்களுக்கு? நாங்கெல்லாம் பார்த்தவங்க. இதே வந்து 2014 வைகோ அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது வன்னிய தேனாம்பேட்டைக்கு என் வீட்டில் இருக்கிற தெருமுக்குள்ள கொண்டு வந்து அவரை கூட்டு வந்து மீட்டிங் பிரச்சார மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவன் நான். எல்ஜி அவர்களுக்கு புரியுதா?
உங்களை விட எனக்கு அவர் நல்லா தெரியும், உங்களை விட நல்லா தெரியும். இன்னைக்கு கேக்குறாரு அவர் சரியான கேள்வி கேக்குறாரு. இது மன்னிப்பு நேச்சுரல் கேள், அலைன்ஸ் இல்ல. மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னு கேக்குறாரா? இன்னைக்கு நேச்சுரல் அலைன்ஸ் மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமி மௌனசாமியா உட்கார வச்சிட்டாரு. அமித்ஷா எல்லாத்தையும் என்னுடைய பேசிட்டு இருக்காரு. சமாதி கூட திமுகவோட கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய சமாதி கூட திமுகவோட காங்கிரஸோட சார், கூட்டணி அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது சார். அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது சார். அரசியல்ல இந்த பாடி லாங்குவேஜ் இங்க இன்னைக்குதான் நிம்மதியா நான் போய் தூங்க போறேன்னு சொன்ன வாஜ்பாய் சொன்னாரா இல்லையா? ஏடிஎம்கே கூட்டணியை விட்டு அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த கூட்டணி ஒரு ஓட்டுல ஆட்சி கவிழ்ந்தது. இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன்னு சொன்னாரா வாஜ்பாய்? அப்படிப்பட்ட வாஜ்பாய்க்கு நீங்க துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாது. இப்ப இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த அரசியல்ல அது எங்க போச்சு? அரசியல் அது என்ன சார், அங்க ஒரு பாடி லாங்குவேஜ், இங்க ஒரு பாடி இல்ல லாங்குவேஜ். அங்க அப்படியே அந்நியனா மாறிடுறீங்க, இங்க வந்து இங்க எங்கள்கிட்ட அந்நியனா மாறுறீங்க, அங்கன்னா அம்பியா மாறுறீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதை பாருங்க, மாதேஷ் 2 வெர்ஷன் இருக்கு. ஒரே வெர்ஷன் தான். இப்ப வைகோ மேட்டருக்கு என்ன சொல்றீங்க? வைகோ மேட்டர் சொல்லிட்டதுக்கு அப்புறம் அந்த அரசியல்னா அப்ப அப்படியே விட்டுருங்க. இதுல என்ன அரசியல் நீங்க கேட்கல? நான் சொல்றேன், அரசியல்ல நீங்களும் அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களேன்னு நான் சொல்றேன். இல்லையே, நீங்க கருத்தியாவே வாஜ்பாயினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா சொல்லுங்க? ஐயோ, நீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை பேசுறீங்க. அப்புறம் ரொம்ப எமோஷனா ஏதாவது சொல்றோம், நான் அப்புறம் வருத்தப்படுவீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை இதெல்லாம். நான் என்ன சொல்றேன், ஆர்எஸ்எஸ் மக்கள் இயக்கம், ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பல தவறான கற்பிதங்களை பல விஷமிகள் தமிழக மக்களிடம் ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு மக்கள் இயக்கம் என்பதை மக்களிடம் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய தொண்டர்களுக்கு இருக்கு. அது ஒரு லைன் நீங்க வந்து 4 லைனா மாத்துறீங்க. அது நானும் படிச்சேன். நான் இது யார் சொன்னது? கலைஞர் சொன்னாரு. ஒரு வரி தான் அது. நீங்க 4 லைனா ஒரு வரி. சரி, ஒரு வரி தான், நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் சொன்னதே ஒரு வரி தான். ஆர்எஸ்எஸ் அதுவும் ஒரு சமுதாய இயக்கம் இல்ல, இத சொன்னாரு. நான் நிரூபிச்சு காட்டவா? சரி, ஓகே. பேப்பர் கட்டிங் வச்சிருக்கேன் சார். இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆபத்துன்னு நிக்கிறாங்க சார். அவங்களுக்கு ஆபத்துன்னு நிக்கிறாங்க. இந்தியாவை பத்தி அவங்களுக்கு என்ன, தமிழ்நாட்டை பத்தியே கவலைப்படல, இப்ப இந்தியா பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க தமிழ்நாடு இங்க குட்டிச்சேவரா போயிட்டு இருக்குது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? ஸ்டாலின் அவர்கள் அழைத்தால் எல்லா மாநில முதல்வர்களும் இங்க வராங்க, பாத்தீங்களா இல்லையா? அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இல்லையா? அதுக்குதான் அமித்ஷா 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்து கர்நாடகா முதல்வரே வரல, துணை முதல்வர் தான் வந்தாரு. ஆமா, டிகே சிவகுமாரும் அதை விட பவர்ஃபுல் தான், சித்தராமையா விட பவர்ஃபுல்லா தான் இருக்கு. சரிங்களா? இன்னைங்களேன்றதுக்காக சொல்றேன். சரி, எல்லா முதல்வரும் வராங்க சாமி, நீங்க பெரிய ஆள் தானே, இந்த காவேரியில தண்ணி வரலையே, அதை போய் வாங்கி கொடுக்க வேண்டியதானே. நீங்க தீர்த்து வைங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க தீர்த்து வைங்க சார். எடையூரப்பா இதை தீர்த்து வைங்களா? மோடி 13வது டென்யூர் வந்துட்டார்ல. நாங்க தாங்க தீர்த்து வச்சிருக்கோம். நாங்க இல்லன்னா இந்நேரம் அவன் அணை கட்டிருப்பான். நரேந்திர மோடி அணைக்கான வேலை நரேந்திர மோடி அவர்கள் தடுத்து வச்சிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம நீ கட்ட முடியாது. வரலாறு தெரிஞ்சா பேசணும். இல்ல, கெட்ட கோவம் வந்துடும். எடையூரப்பா ஒரு நாள் சிஎம் இருக்கும்போது கையெழுத்து போட்டு கொண்டு வந்தாரு காவேரி மேலாண்மை வாரியத்தை. என்ன பேசுறீங்க? இன்னைக்கு வந்து நாங்க இருந்த வரைக்கும், கர்நாடகாவில் பிஜேபி இருந்த வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி நமக்கு மிச்சம் இல்லாம கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க உங்க காங்கிரஸ் வந்தது, இங்க திமுக வந்துச்சு, கிட்டுச்சரா போச்சு. கேரளாக்காரன் வந்து குப்பையை கொண்டு போறான், வெறிநாயை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள விட்டு போறான். வெக்கமா இல்ல? கர்நாடகா கேரளா நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கை தானே. துரைமுருகன் அடிக்கடி டெல்லி போயிட்டு வராரு. கேவலங்க, வெக்கங்க. வெறிநாயை கொண்டு வந்து நம்ம பார்டர்ல விட்டு போறான், குப்பையை கொண்டு வந்து பார்டர்ல விட்டு போறான். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து ஒரு நாளைக்கு 1000, உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த ஏரியாக்காரு, 1000 லாரி போகுது கர்நாடகாவுக்கு. கனிம வள கொள்ளை. கேரளாவுக்கு போகுது, மண்ணு போகுது, கல்லு போகுது. அவன் கொண்டு வந்து பதிலுக்கு பண்டமாற்று முறை, நம்மகிட்ட இருந்து கல்லையும் மணி வாங்கிட்டு கொண்டு வந்து குப்பையை கொண்டு போறான். இதை கேட்க முடியல. சார், அவரு கூட்டா வராங்களே சார், வந்து எங்களுக்கு என்ன சார் புண்ணியம்? அதனாலதான் அமித்ஷா வேகமா தமிழ்நாட்டுக்கு ஓடி வர வேண்டிய முல்லை பெரியாறுல என்ன சார் பண்ணீங்க? உள்ள போக வேகத்தை அமித்ஷாவோ மோடியோ ட்விட் போட்டு பேசுறதோ, தமிழ்நாட்டுல திமுகவை வீழ்த்தணும்னு சொல்றதோ, இந்த அக்கறையெல்லாம், தமிழ்நாட்டின் மீதான அக்கறையெல்லாம் இதற்கெல்லாம் ஓடி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட. அமித்ஷா பேசுறீங்க, என்னங்க பேசுறீங்க? 2 நாள் இங்க உட்கார்ந்து பண்ண வேலையை ஒரு நாள் தான் இருந்தாரு. எதுக்கு இப்ப இவ்வளவு? சரி, ஓகே. ஏன் இப்ப நாங்க கூட்டணி எங்களுக்குள்ள நாங்க பேசுறோம், அவர் வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தேகம் இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க எதிர்க்கட்சிகள். என்ன சந்தேகம் சார்? பிஜேபி ஏதாவது மிரட்டிருச்சா அதிமுகன்னு சொல்றாங்க. கூட்டணி அமைச்சரும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதான் சொல்றாரு, ஏதோ மிரட்டல் நடந்திருக்கிறது, மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்காங்க, நான் என்ன சொல்றேன், பயந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்றாங்க. திருமாவளவனுக்கு பெருத்த சந்தேகமா? சூப்பர். யார் எதை அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் சந்தேகமா தான் வரும். கனிமொழி தூக்கி திகாரில் வச்சுட்டு கூட்டணி வரியா இல்லையான்னு கையை முறுக்குனாங்கல்ல, அதெல்லாம் கண்ணு முடி வந்து போகுமா? அந்த மாதிரி இங்க ஆம் ட்விஸ்ட் நடந்திருக்காதா என்ன? இப்ப நடந்ததுன்றது கற்பனை சார்.
உங்க கற்பனை. ஆனா நான் சொல்றது நடந்தது. இங்க யார் தலைமை? இப்போ அதிமுக தலைமையா இல்லையா? இல்ல இல்ல சார், நான் பொறுமையா கேக்குறேன். நான் பொறுமையா கேக்குறேன். இதுக்கு மட்டும் நீங்க எடப்பாடி கொடுத்த மரியாதையை பார்த்தமே சார் என்னைக்கு பிரஸ் மீட்ல. என்ன எடப்பாடி பேசினாரா? அவர் தானே தலைமை. அமித்ஷா என்ன சொல்லிருக்கணும்? எடப்பாடிஜி 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஸ்ரீகாந்த் கொஞ்சம் சொல்லுங்க, அவருக்கு 2 வார்த்தை பேச சொல்லுங்கன்னு சொல்லிருக்கணும்ல. சூப்பர். நான் என்ன சொல்றேன், இப்போ பதில் சொல்றவா, இப்போ அதிமுகவை வந்து பிஜேபி மிரட்டி பண்ணி வச்சுது அப்படின்றது ஆதாரம் இல்லாமல் நீங்க சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சந்தேகம். அதாங்க ஊகம், மேனிபுலேஷன். பிஜேபியோடைய மற்ற மாநில அரசியல் கூட்டணி வரலாறு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இதை சொல்றாங்க. இப்போ பிஜேபி வந்து அதிமுகவை மிரட்டி பண்ணிய வச்சதுன்னு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஆனா காங்கிரஸ் போட்டு திமுகவை மிதின்னு மிதிச்சதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அது வரலாற்று உண்மை, அசைக்க முடியாத ஆவணம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரைடு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. தீகாரில் கொண்டு போய் போட்டாங்க கனிமொழிய. ஈழத்துல 1.5 லட்சம் பேர் அங்க குன்று குவிக்கப்பட்டார்கள். வாய் மூடி மௌனியாக்கப்பட்டார் கருணாநிதி அவர்கள். இதெல்லாம் டேட்டா, ஒரு பேலால மறுக்க முடியாது. இங்கேயும் சில சந்தேகங்கள் இருக்குல்ல, இங்கேயும் சில தரவுகளை எடுத்து சொல்லுவாங்க. வரலாறு சொல்லும் சார், சந்தேகம் வரலாறு சொல்லும் சார். இது நடந்தப்பே வரலாறு, நடந்தப்பே வரலாறு. இத்தனை ஊடகங்களுக்கு மத்தியில கண்ணுக்கு முன்னாடி சாட்சி. கைப்புண்ணுக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? தெரியுமில்ல, இது மேடையில எடப்பாடி பேசவே இல்லையே. இது கைப்புண்ணு, அது அதை பேசுறதுக்கு உங்களுக்கு வாயில புண்ணு இல்ல. அது இவ்வளவு ஃபேக்ட் நான் சொல்றேன். திகாரில் கொண்டு போய் கனிமொழி உள்ள இருந்த வரைக்கும் சொல்றேன். சார் பிரஸ் மீட்ல அவர் பேசல சார். பிரஸ் மீட் அமித்ஷாஜியோட பிரஸ் மீட், அமித்ஷா தான் பேசுவாரு. சரி, கூட்டணி வச்சீங்களா இல்லையா? கூட்டணி ஏங்க, அமித்ஷா பிரஸ் மீட் அமித்ஷா பேசுறாரு. கேள்விலாம் அமித்ஷாக்கு தான் கேட்டீங்க. நீங்க யாராவது எடப்பாடிக்கு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா எடப்பாடி பேசியிருக்க போறாரு. ஓ, இப்படி வந்துட்டீங்க. இது எப்படி இந்த 2-3 நாள்ல இதெல்லாம் யோசிச்சதா? இதெல்லாம் யோசிச்சு பேசுறாளா நான் நல்லா தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு. ஏன் சார் அமித்ஷாவே அந்த மரியாதை கொடுத்துருக்கணும்? எடப்பாடி அவர்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்கன்னு கேட்டுருங்க. எடப்பாடி அவர்களுக்கு அங்க மரியாதை இல்லாம இருந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு அரசியல் புரிதலோ அது குறித்து நான் சொல்ல. தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் தலைவர்கள் கேள்வி கேட்கறாங்க, சந்தேகப்படுறாங்க. யார் சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இல்லைன்னா புரிஞ்சுங்க. எப்படி சொல்ல முடியும்? திருமாவுக்கு சந்தேகம், வைகோவுக்கு சந்தேகம், கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகத்துக்கு சந்தேகம் சார், இதெல்லாம் முத்தரசனுக்கு சந்தேகம். இதெல்லாம் சந்தேகம்னு சொல்லக்கூடாது, எதிர்கட்சிக்காரங்க வைத்தறிச்சல்னு சொல்லணும். இதுல அவங்க என்ன வைத்தறிச்சல், வேற என்ன சொல்லுவாங்க? சரி, நீங்க சொல்ற திரும்ப பிஜேபியோட யார் சேர்ந்தாலுமே அவங்களுக்கு வைத்தறிச்சலா அவங்க பார்க்கறாங்க. ரொம்ப எளிமையா போயிடுச்சு நம்ம வேலை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சார். அப்படி நினைக்கிறவங்க தான் வந்து டிவி டிபேட்ல கதறதும், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு கதற விடுறதும், ரோட்ல உருந்து புரள்றதும் கண்டுக்காம தான் இருக்கீங்கல்ல நீங்க. 2 நாளா இப்போ முடியல, எங்க போனாலும் லபோ 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 லபோன்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுகுறீங்களே. கண்டுக்காம இருக்கிறதா இது? ஏன் சார் நீங்களே பாருங்க, பாவம். ரொம்ப அப்செட். இல்ல, நான் அப்செட் எல்லாம் கிடையாது. கூட்டணி வந்து இல்ல சார், இப்ப அதுலயே ஏகப்பட்ட குழப்பம் பாருங்க. இன்னும் 2 தடவை கேள்வி கேட்டா கண்ணுல தண்ணி வந்துரும். கூட்டணி அவ்வளவு வேதனை இருக்குது, அவ்வளவு வேதனை இருக்குது உள்ள சார். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அவரு கூட்டணி மட்டும்தான், அதெல்லாம் நாங்க அப்படி ஆட்சியில பங்குனெல்லாம் யாரும் சொல்லலன்ட்டாரு. யாரு போச்சா? இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்டர்வியூ நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? இல்ல அதை பத்தி ஏதாவது முரசொலியில பெட்டி செய்தி வந்து அதை பேசுறீங்களா? இதை சொல்லுங்க முதல்ல, கிளாரிட்டி வந்துரும் சார். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டீங்க, என்டிஏவின் கூட்டணி ஆட்சி. இது வந்து சார் அமித்ஷா சொன்னது எவிடன்ஸ் இருக்கு. நான் என்ன கேட்டேன் இப்போ உங்களை? நான் என்ன கேட்டேன் உங்களுக்கு? நான் செய்தியை தான் கேட்கிறேன் உங்ககிட்ட கேள்வியை. இந்த செய்தியை முரசொலி டப்பால பாத்தீங்களா இல்ல டிவில எடப்பாடி பழனிசாமி எதுக்கு சார் சாட்சி? இது போய் அங்க போய் பார்க்கணும், இங்க போய் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி சார் நீங்க சொல்லுங்க அஸ்வத்தாமன். கூட்டணியா அதிமுக கூட்டணியா? மாதேசி இத டிவில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதே நேர்ல பார்த்தேன். நான் பார்த்தேன். நேர்ல பாத்தீங்களா? அமித்ஷா பேசுனதையும் பார்த்தேன், ஸ்ரீகாந்த் மொழிபெயர்ப்பு பண்ணதையும் பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா, இங்க வாங்க. அவரு கூட்டணி ஆட்சின்ட்டாரு, கூட்டணியில் பங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவரு சொல்லிட்டாரு நாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல, இது வந்து கூட்டணி மட்டும்தான் அப்படின்ட்டாரு. நான் ஒரு விஷயத்துல கொண்டு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களை புடிச்சு இழுத்துட்டு வரேன்னா அதுல ஒரு மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு? கூட்டணி மட்டும்தான். என்ன சொன்னாரு? என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க பிஜேபி. என்ன சொன்னாரு? அதான் சொன்னாரு. சொல்லல. அப்ப என்ன விஷயம்னா, நீங்க அந்த பேட்டியை பார்க்கல. நான் பார்த்தேன். முரசொலியில வந்த பெட்டி செய்தியை பாத்துருக்கீங்க இல்ல? வாட்ஸ்அப்ல அந்த 200 வாங்க சார், நீங்க சும்மா அந்த வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் அல்ல, அந்த 200 ரூபாய் நான் இத்தனை செய்தித்தாளுங்க வச்சிருக்கேன், இவ்வளவு செய்தித்தாள். நீங்க ஏன் பர்టిక్యులரா அதை வந்து நீங்க பதிவு பண்ணிட்டு போறீங்க? ஏங்க எடுக்கவே இல்லைங்க. உள்ள இருக்கிற இவ்வளவு செய்தித்தாள் இருக்கு பாருங்க. இருக்கு, படிக்கலையே, எல்லாம் உழுது பாருங்க.
படிச்சிருந்தா பிரிஞ்சிருக்கும். படிச்ச பேப்பருக்கும் படிக்காத பேப்பருக்கும் வித்தியாசம் தெரியாது. முரசொலி இருக்க படிச்சது நல்லா தெரியும். மடிப்பே கலையில எடுத்து இவ்வளோ பேப்பர் இருக்குன்னா படிச்சாதானே தெரியும். இல்லைன்னா அந்த 200 ரூபா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுல தான் நியூஸ் ஒன்று தான். இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த குரூப்ல நீங்களும் இருந்தீங்களோ? அதுல இருக்குன்னு எனக்கு தெரியும், குரூப் இருக்குன்னு தெரியும். எனக்கு அப்படி எல்லாம் ஒரு குரூப் இருக்கானே தெரியாது. தெரியாது, எனக்கு உண்மையா தெரியாது. நீங்க குவாலிஃபிகேஷனே எழுந்துட்டீங்க போங்க. இப்ப இனிமே அறிவாலயம் பக்கமே விட மாட்டாங்க உங்களை. நான் ஏன் அங்க போகணும்? செய்தி எடுக்க போவேன். சூப்பர். இந்த விஷயத்துக்கு வர செய்தி எடுக்க போவேன், இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டாங்கன்னா போவேன், அவ்வளவுதான். வெரி குட். போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்ன்றத மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க மோடி இங்க என் பேரை சொல்லிட்டு போனார் அமித்ஷா. அவர் சொந்தமாக ஒரு கருத்தையும் சொல்லவில்லை. தெளிவா ஊடகங்களை பார்த்து என்ன சொன்னாரு, அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார். அமித்ஷா என்ன சொன்னார் நான் சொல்லிட்டா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்க விடுங்க. 200 ரூபா வாட்ஸ்அப் கோச்சிக்கிறீங்க. உங்க கூட்டணிக்கு குழப்பம் இருக்கா இல்லையா பாருங்க. ஏங்க சார், நீங்க அதிகார பகிர்வுன்றீங்களா, இருங்க கூட்டணி ஆட்சின்றீங்களா? பிஜேபிக்கு அந்த ஆசை இருக்கா? மினிஸ்ட்ரி கேப்பீங்களா இல்லையா? போர்ட்போலியோ கேப்பீங்களா இல்லையா? அந்த ஆசை இருக்கா இல்லையா பிஜேபி? என்ன கேக்குறேங்க, ஒருத்தர் கொள்கைக்கும் இன்னொருத்தர் கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த கொள்கையை அழிக்க வந்த கொள்கையாக இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து கூட்டணியில் இருக்கும்போது அதை பார்த்து கேள்வி கேட்காத நீங்க சித்தாந்த ரீதியாகவே நேரடியாக தொடர்பை உடைய அதிமுக பாஜகவிற்கு இடையிலான கூட்டணியை நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உள்நோக்கமும் வன்மமும் இருக்கிறது தானே புரிஞ்சுக்க முடியும். அல்றாங்க சார், வருத்தப்படுறாங்க சார், ஆதங்கப்படுறாங்க சார். எங்கேயுமே பட்டாசு வெடிக்கல சார், கொண்டாடல சார். அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு, பிஜேபி காரங்க எங்கேயும் பட்டாசு வெடிச்சு நான் பார்க்கல சார். ஏடிஎம்கே காரங்க வருத்தப்பட்டு திருப்பூர்ல பேசுனது என்கிட்ட வீடியோவா இருக்கு சார். ஆனா திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேற்றப்பட்ட போது அறிவாலயத்துல பட்டாசு 10% அங்க நடந்ததா? அங்க ஒரு ரியாக்ஷன் நடந்ததா? இங்க ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, கேட்கலையோ? இங்க மயான அமைதியா இருக்கு. காங்கிரஸ் வெளியேற்றும் பொழுது பட்டாசு வெடிச்சாங்க 10,000 வாலா. ஆமா சார், என்ன அங்க ஒரு ரியாக்ஷனாவது நடந்ததா? வெளியே நீங்க ரைட் சார், அது ரைட் சார், ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்ததா? இங்க என்ன நடந்துச்சு? ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் என்ன ரியாக்ஷன்? குறைஞ்சபட்சம் அஸ்வத்தாமனாவது எங்க பட்டாசு வெடிச்சீங்களா? ரொம்ப எங்க சந்தோஷப்பட்டீங்களா? ரொம்ப என்டர்டெயின் பண்றீங்க. என்ன என்டர்டெயின் பண்ணல, பயங்கர ரிலாக்ஸா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு இந்த இன்டர்வியூ. எனக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கூட கேட்க மாட்டீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு ஆதங்கப்பட்டாலும் எவ்வளவு உள்ளுக்குள்ள அழுதாலும் வெளில பிள்ளை இன்டர்வியூ முடிச்சுன்னு போய் நீங்க செவுத்துல போய் முட்டிக்கிட்டாலும் கூட்டணி அமைஞ்சிருச்சு. அதுதான் சார் ஜெல் ஆகல, கிரவுண்ட்ல ஜெல் ஆகல, வருத்தப்படுறாங்க, அல்றாங்க. இதுல வேற எங்க தலைவர் அண்ணாமலையை நீக்கிட்டீங்களே, சூப்பர் ஸ்டார் அண்ணாமலையை நீக்கிட்டீங்களேன்னு பதிவு போடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாட்டெல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, எப்படி ஓடி ஓடி உழைச்சவன்டா, இன்னைக்கு ஓரமா உட்கார வச்சிட்டீங்களே அப்படின்னு ஒருத்தர் பதிவு எழுதியிருந்தார். நான் அந்த வீடியோ பார்த்தேன். சரி, அப்புறம் எனக்கே அந்த வீடியோல அந்த பிஜிஎம் சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது வருத்தமா இருந்துச்சு. என் மக்கள்னு ஏதோ ஒரு பேஜோ ஏதோ பார்த்தேன் சார். ஓடி ஓடி உழைச்சவன்டா அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பயணம் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. இப்படி ஓரமா உட்கார வச்சு அந்த பேஜ்ல நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அண்ணாமலை அவர்கள் மினிஸ்டர் ஆக போறாரு. அதை பாக்கலையோ? அது இன்னும் பார்க்கல சார். அதானே இது நல்லா இருக்கு, மினிஸ்டர் போறாரு அண்ணாமலை. அந்த பேஜ்ல போட்டுருந்தாங்க. எனக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பேஜ், அந்த பிஜிஎம், அது எனக்கும் தெரியும் யார் பேஜ். என் மக்கள் நாங்க நடையா நடந்தீங்க. அந்த பேஜ்லயே எங்கால் வந்து மினிஸ்டர் ஆக போறாரா அப்படின்னு போட்டுருக்காங்க. அது உங்களுக்கு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கா? நீங்க பாக்கல பாருங்க, உங்களுக்கு தான் அந்த போஸ்டே போட்டுருக்காங்க, நீங்க பாக்கல. போன வாரம் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், நானுமே அவரை மதிக்கிறேன், என்கிட்டயும் பேசியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். சிங்கிளா உருவுவேன் அறிவாலய சிங்கள பத்தி மேடையில பேசியிருக்காரு. இதுல இது ஒரு ஃபங்க்ஷன்ல பேசினாரு, நானும் பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். ஆனா அவர் ஏதோ செட்டிங் அது இதுன்னாரு, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம எப்படி பேட்டி எடுக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும் திரு அண்ணாமலை. அவர் ஏதோ ஒரு இதா பேசுறாரு. இல்ல சும்மா அறிவாலய சிங்கள ஒவ்வொன்னா உருவ போறேன்னாரு. கடைசியா அவரவே உருவியை கூட்டு போயிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு சோசியல் மீடியாவுல விமர்சனம் பண்றாங்க. இப்ப சொல்லும் போது அந்த ரியாக்ஷன் பாரு, மாதேஷ் ரியாக்ஷன் இல்ல சார். போன வாரம் அறிவாலய சிங்கள ஒவ்வொன்னா உருவன்னாரு, இந்த வாரம் அவரே உருவிட்டாங்கன்றாங்க. என்ன வேணா பேசுங்க, நான் சொல்ல சார், பேசுறத நான் கேள்வியா வைக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன வேணா பேசுங்க, எவ்வளவு வேணா சந்தோஷப்படுங்க. நான் சந்தோஷம் வேணா அந்த சோஃபா மேல ஏறி நங்குன்னு 2 குதிங்க. என்ன 2 நாள் 3 நாள், அதுக்கப்புறம் மூயின்னு ஆயிட போகுது மூஞ்சி. பொறுப்பு வந்துட போகுது, தேசிய தலைவர் ஆகிறாரா நம்மள, ஏதோ ஒண்ணு வரப்போகுது. வந்ததுக்கு அப்புறம் மூஞ்ச கொண்டு போய் மோட்டோல மேல தானே வச்சுக்க போறீங்க. சந்தோஷமா இருங்களேன், பாவம் ஹாப்பியா இருங்க சார். பாவம் நீங்களே என்னைக்கு தான் சந்தோஷப்படுறது, படுங்க. இல்ல நான் சொன்ன கேள்விக்கே நீங்க அதுக்கு பதிலே இது கேள்வியா இது? ஆமா ஜெல்லாகல, அண்ணாமலையை நீக்கினது வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்கன்னு ஒண்ணு சொல்லிட்டேன். ஏடிஎம்கே தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் அதாவது ஒரு நிர்பந்தத்தின் பேர்லயோ எங்க கட்சியை உடைக்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வர்றதுனாலதான்
ஐயா எடப்பாடி இப்படி ஒரு இப்ப கூட்டணி நீங்க வச்சிட்டாருன்னு பேசுறாங்க. இப்ப ஓபனா நிர்வாகிகள் பேசுறாங்க. இப்ப மனசுக்குள்ள நீங்க நேக்கா சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஷயத்துல அவர் என்ன பேசினாருன்னு நான் சொல்ல விடாம என்ன டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு தான் நினைச்சு மனசுக்குள்ள கை கொடுக்குறீங்க. இல்ல அப்படியெல்லாம் இந்த பப்பெல்லாம் நம்ம டைவாகுமா? சார், எடப்பாடி அவரு பழனிசாமி அவர்கள் என்ன கூட சொன்னாரு? வரேன், உங்களுக்கு கூட வரேன் 5 10 சீட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு சார். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவர் பேசுனதை நான் வந்து டீகோட் பண்ணல. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்படி மீம்ஸ் வந்தது. 200 ரூபா வாட்ஸ்அப் இல்ல குரூப்ல சார், சட்டமன்ற வெள்ளெடுப்புக்கு பிறகாக 200 ரூபா வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஸ்பை வச்சிருக்கேன் மாதேஷ். அங்க என்னென்ன மீம்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன மீம்ஸ் வரும், எந்த மீம்ஸை பார்த்து இல்ல நீங்க சார், பேசுறீங்க? உங்களுக்கு சீட்டு மட்டும்தான், அதிகாரம் எல்லாம் கிடையாது. இந்த 10 சீட்டு 15 சீட்டு அந்த 200 ரூபா வாட்ஸ்அப் குரூப்ல அவ்வளவுதான். 10 சீட்டு 15 அப்ப சீட்டு தான். குரூப்ல இருக்கிறீங்க ஆ. இல்ல. எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் சொந்தமா கூட எதுவுமே சொல்லல, தெளிவா சொல்றாரு. அமித்ஷாஜி அவர்களுடைய ஊடக சந்திப்பை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்று தான் சொன்னாரே ஒழிய கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை. நீங்க மாட்டுக்கு உங்களுடைய ஊடகத்தினுடைய ஹைப்பை ஏத்துறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது கூட அமித்ஷா அவர்களுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரே ஒழிய அவராக அவருடைய கருத்தை கூட சொல்லல. அவருடைய மேற்கோளை காட்டி அவர் கூட்டணி ஆட்சி என்று சொன்னாரே ஒழிய கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை. அவ்வளவு அருமையா வார்த்தையை கையாளுறாரு. அதுல எடுத்துட்டு வந்து சார் இப்படி சொல்லிட்டாரே சார், இப்படி சொல்லிட்டாரே சார். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, ஒரு பேட்டினா அந்த பேட்டியை பார்க்கணும். அந்த பேட்டியை பத்தி திமுக காரன் போட்ட நியூஸ் எல்லாம் பார்த்தா இப்படிதான். இல்ல சார், கிரவுண்ட்ல ஏற்கனவே ஜெல்லாகாத ஒரு கூட்டணி தான் இது. 21 உங்களுக்கு பெரிய சக்சஸ் ரேஷியோ ஒண்ணும் கிடையாது. ஏடிஎம்கே கூட இருந்ததுனால நம்ம ஒரு 4 எம்எல்ஏ உள்ள போனோம், ரைட்டு. அதே போல இன்னைக்கு பாருங்க, எல்லாம் வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு எல்லாம் ஆளாளுக்கு ஒரு மயான அமைதியில் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. இப்ப 4 மணிக்கு பாருங்க கமலாலயம் எப்படி இருக்குன்னு, பட்டாசு சத்தம் காது மாதேஷ் காதெல்லாம் கிழிய போகுது. மீதான் ஏன் சார் எடப்பாடி வராரா? இது மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வராருங்க. கமலாலயம் வந்து பதவி. இல்ல, இந்த ஜெல்லாகாத இந்த அலைன்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால திமுகவை வீழ்த்திட முடியுமா? திமுக கூட்டணியை வீழ்த்தி விட முடியுமா? அவங்க பாருங்க, வெற்றி மேல் வெற்றி. ஜெல்லாவலன்னு மாதேஷ் திருப்பு சொல்றது. ஐயோ ஜெல்லாயிடுச்சேன்னு வைத்தறிச்சல் தாங்க முடியாம பேசுறது மாதேஷ். இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. தம்பி ஜெலிசில் வாங்கினுவா, மாதேஷ் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம், வேண்டும் அண்ணாமலை வேண்டும் போஸ்டர் ஒட்டுனது யாரு? ராமநாதபுரம். அமித்ஷாஜி வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யாராவது ஒட்டினாங்களா? ரைட்டு சார், அது என்ன இப்ப மறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஒத்துக்கிட்டாங்களா? பிஜேபி தொண்டர்கள் எப்படி ஒத்துப்பாங்க? தலைமை சொன்னா என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க. அப்படியா? ஆமா, தலைமை சொல்லிடுச்சு. உங்களுக்கு வைத்தறிச்சல், அச்சோ போச்சடா சேரலையே எல்லாம் பிரிஞ்சு கிடந்தாங்களே. அந்த வடிவேலு சொல்லுவார்ல, வாரிசு இல்லாத சொத்தாச்சு ஆட்டை போட்டு போயிடலான்னு பார்த்தா எங்க இருந்தோ பேரன் ஒருத்தன் வந்துட்டானே. டைலாக் சிங்க் ஆகுது இல்ல? அந்த மாதிரி இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. பர்சன்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கு. நாம ஏதோ மைனாரிட்டி திமுக வச்சுட்டு 10 இதை வச்சு ஓட்டிட்டு இருந்தோமே. போதே எது மைனாரிட்டி திமுக? இதுதான் உங்களுக்கு தான். இது மெஜாரிட்டி திமுக ஆச்சு, அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? மைனாரிட்டி திமுக 4 எம்எல்ஏ உள்ள போறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. மைனாரிட்டி திமுகன்னு உங்களுக்கு ஒரு காலத்துல பேர் அது இருந்தது, அன்று இருந்தது. அவங்க மெஜாரிட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. வரிக்கு வரி சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா, அது தெரியும். 2026 அப்புறம் நான் வரிக்கு வரி சொல்றேன். என்னன்னு? மைனாரிட்டி திமுக சார். உங்க கூட ஆமா, நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. எதுக்கு மைனாரிட்டி திமுக? நீங்க எதிர்பார்த்தது தோத்து போன திமுக இல்ல சார். நீங்க எதிர்பார்த்ததே முழுசா நடக்கல. அமித்ஷா வேற மாதிரி தான் வந்தாரு, வேற ஒரு ஃபார்முலாவே வேற. 7 சேர் போட்டீங்க, என்டிஏ கான்ஃபரன்ஸ் அலைன்ஸ், அதெல்லாம் நடக்கல. ஏன்னா எடப்பாடியை கூட்டு வரதுக்கு உங்களுக்கு 5 மணி ஆகி போச்சு. கரெக்ட். ஏன்னா அமித்ஷாஜியோடைய வந்து பிஏவே மாதேஷ் தானே. அவர் டெல்லியில இருந்து கிளம்புறதுல இருந்து எதுக்காக வந்தாரு, என்ன பிளான் எல்லாம் மாதேஷுக்கு தெரியும். சாதாரணமான ஆளா மாதேஷ்? எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. சார், குருமூர்த்தி அவர்கள் கிட்ட 1/2 மணி நேரம் இல்ல 20 நிமிஷம் பேச வேண்டியது, 2 மணி நேரம் எடப்பாடி வராத. அப்ப வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் இல்லம் மயிலாப்பூர்ல 20 நிமிஷம்னு டிராவல் பிளான்ல நீங்க தான் எழுதல. அவ்வளவுதான் பேச முடியும். அங்க போய் உட்கார்ந்துட்டு உங்க கை 2 மணி நேரம் அங்க காக்க வச்சிருக்காங்கன்னா, அப்போ பாருங்க, அமித்ஷா வந்த வேலை முடியாம சரிங்க இல்ல சார், நீங்க தான் பாருங்க நம்ம பேசுவோம். நீங்க தான் டிராவல் பிளான்ல எழுதுனீங்க. மயிலாப்பூர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களது இல்லம் டிராவல் பிளான் 20 மினிட்ஸ் நீங்க தான் போட்டீங்க. சரி, என்ன சரி, எப்படி இதெல்லாம்? இல்ல சார், 5 மணி ஆகி போச்சு. பிரஸ் மீட் நாங்க 12 மணிக்கு எதிர்பார்த்து காத்திருந்தோம். நான் என்ன கேக்குறேன், பிரஸ் மீட் முடிச்சதுமே உங்க பேட்டியை தான் வைக்கணும்னு நினைச்சேன் நானு. எது 12 மணிக்கு அமித்ஷா பிரஸ் மீட் முடிச்சது. என்ன ஒரு சந்தோஷம் பாரு. இல்ல, நான் நினைச்சேன் 12 மணி 3 மணின்னாங்க. நம்ம பசங்க போன் பண்ணியும் கேட்டேன் நான். நம்ம டீம் போயிருந்தாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையாப்பா? நான் ஊர்ல இல்ல, எப்படி என்கிட்ட பிரஸ் மீட் வைப்பீங்க?
சரி, அமித்ஷாஜி ரிட்டர்ன் சென்ட் ஆஃப் தான் வந்தேன். இந்த சுயாட்சி தீர்மானம் மாநில வைத்தறிச்சல்ல முக்கியமான மேட்டர் மறந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் பேப்பர்லாம் எடுத்து காட்டினீங்க. ஹெட் நியூஸே அதான். ஆமா, மாநில உரிமையை மீட்க இது வந்து ஏன்னா என்னைக்குமே மதேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே வைத்தறிச்சல் என்பது கெட்ட குணம். வைத்தறிச்சல் நிறைய ஆச்சுன்னா மறதி ஏற்படும், என்ன முக்கியமான இந்த கான்சென்ட்ரேஷன் போயிடும். ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குற மதேஷ் ஃப்ரீயா உங்களுக்கு. யாருக்கும் வைத்தறிச்சல் ஆகக்கூடாது. என்னைக்குமே வைத்தறிச்சல் வந்து உடல்நலத்தை. திமுக அலைன்ஸ் தலைவர்கள் கிட்ட நான் பேசும்போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. பாடா இப்பதாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. பிஜேபி கூட யார் தமிழ்நாட்டுல சேர்ந்தாலும் இருக்கிறவங்களும் போச்சு, பிஜேபிக்கும் போச்சு, இருக்கிறவங்களுக்கும் போச்சு அப்படின்னாங்க. அப்படின்னு திமுக ஒரு காலத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2020 அப்புறம் திமுக சொல்லுவாங்க. என்ன நான் என்ன கேக்குறேன், இப்படிலாம் சொல்லல. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியும். என்ன சார் சொன்னாங்க? நீங்க எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிறீங்க. ஐயோ போச்சடா தான் அந்த வடிவேலு காமெடி. வாரிசு இல்லாத சொத்தாச்சு ஆட்டை போட்டு போயிடலான்னு பார்த்தேன், பேர எங்க இருந்தோ வந்துட்டானே, அதை தான் சொல்லிட்டு பாவம் ரொம்ப அழுகுறாங்க. அந்த வைத்தறிச்சல் தான் உங்க கேள்வியிலும் இருக்கு. ஜெல்லாவில் ஏன்னா அது உள்ளுக்குள்ள என்னன்னா ஜெல்லாகக்கூடாது ஐயோ கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறீங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல இன்னும் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஆலோசனை கூட்டம், அதிமுக காரங்க போடுற ஆலோசனை கூட்டத்தை பார்த்தா மாதேஷுக்கு வைத்தறிச்சல் ஜெல்சில் வாங்கி கொடுங்க. எனக்கு வைத்தறிச்சல் சார், நீங்க அதை அக்னாலஜ் பண்ணணும். அவங்க வருத்தப்படும் போது எனக்கு வருத்தமா இருக்குது. அதை அக்னாலஜ் பண்ணணும்ல. இப்ப பண்ணீங்க பாருங்க சார். இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல சார் உங்களுக்கு தான் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமாச்சே, அப்புறம் ஏன் 10 நாள்ல கூட்டணி இதுவாயிடும் வீக் ஆயிடும் வேண்டி தொண்டர்கள் வருத்தப்படுறது வேண்டி அவங்க எப்படி இப்படி ஓட்டு போடுவாங்க வேண்டிக்கிறீங்க. மாநில உரிமை, மாநில சுயாட்சி வேண்டி தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில வந்து குரியன் ஜோசப் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்னெல்லாம் மாநில உரிமை இருக்கு, எப்படியெல்லாம் இந்த மாநில உரிமையை காவு வாங்கிட்டு இருக்கு பிஜேபி அரசு அப்படின்னு ஒரு குழு அமைச்சு பேச போறாங்க. தீர்மானமும் சட்டசபையில போட்டிருக்காங்க. இத வந்து உங்களுடைய புதிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இது வந்து பிரிவினைவாதம் பேசுறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே பிரிவினையை செஞ்சுட்டு இருக்காங்க பிஜேபின்றது தான் வாதமே. நேற்றுக்கு அங்க நடந்தது, அந்த சட்டசபையில வந்து நடந்த தீர்மானத்தின் போது ஐயா ஸ்டாலின் பேசினதே அதுதான். என்ன பேசினாரு? பிரிவினை அரசியலை பிஜேபி கையில் எடுக்கிறது, அதனால நம்ம மாநில உரிமையை பெற்றாகணும். மாநில உரிமைன்னு பேசிட்டு இருக்கீங்களே, மக்கள் உரிமையை பத்தி என்னைக்கு யோசிக்க போறீங்க? இல்ல, மாநில உரிமை கேட்கறதே மக்கள் உரிமை. தமிழக மக்களுக்கு உரிமை இல்லைங்க. ஆமா, அதுதான். ஸ்டேஷனுக்கு போனா நாயை பாக்குற மாதிரி பாக்குறான் போலீஸ்காரன். அரசாங்க அதிகாரிகள் போனா அவன் விரட்டுறான். கரண்ட் இல்லைன்னு சொல்லி திருவண்ணாமலையில கரண்ட் இல்லைன்னு போன் பண்ணா கரண்ட் கொடுக்க வரல. ஈபில வேலை செய்யறவங்க வந்து 2 வீலர்ல எப்படா நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டிட்டு போறான். மக்கள் உரிமை என்னைக்கு பேசுவீங்க? மக்கள் உரிமை மக்களுக்கான இந்த மாநில உரிமையே வெங்காயம். மக்கள் உரிமை என்னாச்சு? கேப்பர் மலையில 4000 முந்திரி மரத்தை கேப்பார் எல்லாமே வெட்டி கிடைச்சிட்டு தோல் தொழிற்சாலை கொண்டு வரணும்ன்றீங்க. மக்கள் உரிமை எப்ப பேச போறீங்க? இருவேல்பட்டுல ஒரு ஊரையே உள்ள பூந்து அடிச்சு துவம்சம் பண்ணீங்க. மக்கள் உரிமை என்னைக்கு பேச போறீங்க? மாநில உரிமை எங்க உரிமை என்னாச்சு? மக்கள் உரிமை என்னாச்சு? இது யார் பதில் சொல்லுவா? வாங்க சார், நீங்களும் உங்க இதுவும் கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கீங்களா? தனி தமிழ்நாடு கேட்டதா சொல்றாரு திரு நயினார் நாகேந்திரன் அவர். கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், பிரிவினைவாதமும் மாநில பிரிவும் எங்களுக்கு வந்து தனி தமிழ்நாடு கேட்கறதாவும் எல்லாம் இப்போ யார் தனி தமிழ்நாடு கோஷம் எல்லாம் போட்டது? கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரலா? ஆமா. இல்ல. சொல்லுங்க. இல்ல. அண்ணல் அம்பேத்கரோட டிஸ்கஷன் எடுத்து பாருங்க. இதுதான் திமுக இல்லாத ஒரு கற்பனையை ஏற்படுத்திட்டு அந்த கற்பனை குதிரையிலேயே ஓட்டுவானுங்க. நீங்க உண்மையான மக்கள் பிரச்சனையை நாங்க பேசிடக்கூடாது உங்களுக்கு. இல்ல, இது ஃபெடரல் சிஸ்டம் தானே. வரேன், பதில் சொல்றேன். அந்த ஆர்வத்தோடயே வெயிட் பண்ணும் நான். நீங்க மாதேஷ் அப்பதான் நான் பதில் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்கள் பிரச்சனை எல்லாம் திசை திருப்பிடுவீங்க. உண்மையா மக்கள் பிரச்சனை என்ன? காவல்துறை காட்டு மிராண்டித்தனமாக மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது உண்மையான மக்கள் பிரச்சனை. டாஸ்மார்க் தெருவுக்கு தெரு முக்குக்கு முக்கு டாஸ்மார்க்ல நீங்க போலி சாராயத்தை வித்து மக்களை கொள்றீங்க. பிரச்சனை கள்ளச்சாராயம் பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பிரச்சனை, கனிமவள கொள்ளை பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை இருக்கு. உண்மையான பிரச்சனையை பேசக்கூடாது. மும்மொழி கொள்கை இல்லாத ஒரு பிரச்சனையா உருவாக்குறது, டீலிமிட்டேஷன் இல்லாத பிரச்சனையா உருவாக்குறது. டீலிமிட்டேஷன் டென்யூர் முடியுதா இல்லையா? அதுதான் அத பேசுறாங்க. என்ன டென்யூர் முடியுது? வாஜ்பாய் காலத்துல போட்ட டென்யூர் முடிய போகுது இல்ல? சரி, அதுல என்ன பிரச்சனை? அடுத்த வருஷம் திருவண்ணாமலையில நான் நின்னேன். பக்கத்து தொகுதி நீங்க. திருவண்ணாமலையில 4 தொகுதி திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர்ல 2 மாவட்டம், திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை. வாக்குறுதியில கூட உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா? தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும்.
நான் ரெப்ரசன்டேஷன் வந்து திருப்பத்தூருக்கு மெடிக்கல் காலேஜ், ஜோலார்பட்டிக்கு ரயில்வே வந்தே பாரத் ட்ரெயின் சொல்லும் போது மக்கள் அந்த வாக்குறுதிக்காகவே என்கிட்ட அந்த நன்றி சொன்னாங்க. சார் எங்க ஏரியாவை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க சார். இன்னைக்கு திருவண்ணாமலை 2 MP தொகுதியா வருது, திருப்பத்தூர் ஜோலார்பட்டிக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்குது. மக்கள் சந்தோஷப்படுவாங்களா, வருத்தப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்க. அப்ப இது மக்கள் பிரச்சனை கிடையாது, இது உங்க திமுகவுடைய பிரச்சனை. நீங்க சொல்ற பொய் வாதங்கள் உண்மைன்னு வச்சுட்டா கூட டீலிமிட்டேஷன் மக்கள்கிட்ட உங்க பருப்பு வேவல. இல்ல சார், இப்ப என்ன பண்றீங்க? பொய்னா இத்தனை மற்ற மாநில முதல்வர்கள் இங்க வர மாட்டாங்களே சார். என்ன பண்றீங்க? பெட்டிக்குள்ள இருந்த பழைய வயசான ஒரு இதை எடுத்துட்டு வந்து பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி மறுபடியும் எங்க மாநில உரிமை? மாநில உரிமை சார் நாங்க பாதுகாக்கிறோம் சார், இது வந்து கூட்டாட்சி சார் அப்படிங்கிறீங்க. முதல்ல இது கூட்டாட்சியா? இது ஃபெடரலா? அமெரிக்கா மாதிரியா இது? அண்ணல் அம்பேத்கரோட டிஸ்கஷன் நீங்க படிச்சிருக்கீங்களா? குவாசி ஃபெடரல் சார், பேசிக்கே தெரியல சார் உங்களுக்கு. சார் இது வந்து நீண்ட கால மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. குவாசி ஃபெடரலுக்கும் ஃபெடரலுக்கும் ரைட் சார். இதெல்லாம் பட் ஃபெடரல் சிஸ்டம் பத்தி காங்கிரஸ்க்கே நம்ம பாடம் எடுத்தவங்க, தமிழ்நாடு பாடம் எடுத்திருக்கு. ஐயா கலைஞர் சொல்லியிருக்காரு, அண்ணா சொல்லியிருக்காரு. நீங்க நேருவின் மகளே வருக, நிலையாட்சி தருக அப்படின்னு பாடம் எடுத்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எப்படி பாடம் எடுத்தீங்க, எப்படி போய் ஊழ்ந்தீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்களும் எமர்ஜென்சியை பார்த்தீங்க, நாங்களும் எமர்ஜென்சியை பார்த்தோம். தமிழ் மண்ணில் மட்டும் சொல்றேன். திமுக தான் பெரிதும் பாதிக்கப்பட்ட கட்சி இந்தியாவிலேயே. அப்புறம் ஏன் போய் அங்க காலில் ஊந்தீங்க? ஜனசங்கம் RSS பாதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை நாங்க அழிச்சிட்டு இருக்கோம். நீ அங்க போய் காலில் ஊந்துருக்க. யாரு வீரன்? யாரு வீரன்? யாரு காலில் எல்லாம் விழ மாட்டாங்க சார். இது என்னது, யாரு காலில் விழுந்தது? இப்ப யாரு கூட நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன? பிஜேபியை வீழ்த்தணும்னா ஏங்க உங்களை நீங்க எப்படி திமுகவை வீழ்த்தணும்னு ஒண்ணு சார், உங்களை ஜெயில்ல வச்சு பிதுக்குன கட்சி சார். உங்க கட்சிக்கார 2 பேர் செத்து போனா சார். சார் இன்னைக்கு தான் நிம்மதியா போய் தூங்க போறேன்னு சொன்னாரு வாஜ்பாய். இன்னைய வரைக்கும் பிஜேபி அம்மையார் ஜெயலலிதா என்னைய படாது பாடுபடுத்தினாங்கன்னு பிஜேபி தலைவர்கள் எத்தனை பேர் பேசுற வரலாறு இருக்கு. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸோட எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்ட திமுக ஏன் கூட்டணி வைக்க? எமர்ஜென்சில பாதிக்கப்பட்டு 2 பேர் செத்து போனாங்க. கரவேட்டி கட்ட முடியாம திமுக காரன் போய் செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் திமுக காரன் இல்லன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடந்தது. திமுக காரன் கரவேட்டி கட்ட முடியல. இல்ல உண்மை. அதையும் இதையும் கம்பேர் பண்ணோம். நான் நிம்மதியா இன்னைக்கு தான் தூங்குறேன்னு சொன்னாரு வாஜ்பாய். அரசியல் புரிதல் இல்லன்னா என்னவோ பதிவு பண்ணுங்க. எப்படி நீங்க கூட்டணி வைக்கலாம், அவங்க கூட்டணி வைக்க கூடாது. நான் என்ன சொல்றேன் சார், அவங்களுக்கு ஒரே ஆபத்து பிஜேபி சார். பிஜேபி வரக்கூடாது. நீங்க எப்படி திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதே போல இந்தியா முழுக்க பிஜேபியை வெளியேற்றணும். அப்படியே பாஸ் பண்ணுங்க. காங்கிரஸ் வந்து திமுக காரனை வந்து கரவேட்டி கட்டினவங்களா விரட்டி வெளுத்துச்சு. எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்டது தமிழ் மண்ணில் ஜனசங்கம், RSS, திமுக. ஆனால் ஜனசங்கமும் RSSம் காங்கிரஸ், ஜனசங்கத்தை சொல்றேன், ஜனசங்கம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக காங்கிரஸ் முக்து பாரத்தை முன்னெடுத்து காங்கிரஸ் புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குதுன்னு நீங்க உங்க வாயால பேச வைக்குது. நீங்க போய் காங்கிரஸ்காரன் காலில் விழுந்து கிடக்குறீங்க. யாரு காலில் விழல? நேருவின் மகளே வருக, நிலையான இன்னைக்கு காங்கிரஸ் தான் இங்க தேடி வராங்க. அத நீங்க சொன்னீங்கல்ல, அப்போ எமர்ஜென்சில உங்க கட்சிக்காரன் அடி வாங்கினால ரத்தம் காயல. இன்னைக்கு ராகுல் காந்தியே சைக்கிள் ஓட்ட நான் வரேன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. நான் வரேன்றாரு. ரத்தம் காயல. நீங்க வந்து என்ன பண்றீங்க? இது PM கேண்டிடேட்டா வேற யார் போன தடவை, இந்த தடவை அதை பண்ணல. நீங்க போன தடவை நான் ராகுல ப்ரப்போஸ் பண்றேன், இதான் சார் உங்க வரலாறு. நீங்க எல்லாம் பேசலாமா சார்? இந்த குவாசி ஃபெடரல் மேட்டருக்கு வருவோம் பாருங்க, மறந்துட்டீங்க பாருங்க. குவாசி ஃபெடரல் மேட்டருக்கு வருவோம். முதல்ல சிஸ்டத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டிடியூஷனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணல் அம்பேத்கர் சட்ட தீர்மானத்தை சட்டசபையில போட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு கேளுங்க. யாருக்கு? நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களுக்கு. சார் இதெல்லாம் ஒரு வெற்றுத்தனமான ஒரு வாதத்தை நீங்க எங்கயாவது இதெல்லாம் திமுக இது பிஜேபி மேடையில பேசுறீங்க. வெற்றுத்தனமான வாதம் கிடையாது. பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையே பேப்பரை பார்த்து படிச்சா அப்படிதான் பேசலாம். இதெல்லாம் வந்து சார் மோடி எல்லாத்தையும் இது டெலிபிராம்டர் பார்த்து தான் சார் பேசிட்டு இருக்காரு. சரிங்களா? பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றது யாராவது எந்த அப்பாவாவது உலகத்துல வேர்ல்டுல 800 கோடி மக்கள் தொகை, இது அவருடைய மேனரிசம் சார். அதை செய்யறாரு அவர். அதை போய் அதை பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய மேனரிசம் அது. வரைஞ்சு வச்சிருந்தாரா? அவர் வந்து சார் மற்றதை எழுதி வச்சிருக்காரு. இதை சொல்லிட்டு அடுத்து பாக்குறாரு சார், அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பாக்குறாரு. அந்த ஒரு வரைக்கும் 3 தடவை பாக்குறாருன்றதான் கம்ப்ளைண்ட். இந்தியாவிலே ஒரு மாநிலம் தமிழ்நாடு முதல்ல இந்த மாநில உரிமைக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எல்லாரும் எப்படி 74 கொண்டு வந்திருக்காங்க இதே குரூப். சரி சார், டீலிமிட்டேஷனுக்கு எப்படி ஒரு கூட்டம் வச்சு அதே போல அடுத்து ஐயா ஸ்டாலின் அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாரு, கையில் எடுத்தாரு. அதுதான் ஏற்கனவே டீலிமிட்டேஷனே உங்களுக்கு தலைவலி தான். டீலிமிட்டேஷன் செல்ஃப் எடுக்கல, மும்மொழி கொள்கை செல்ஃப் எடுக்கல. இப்ப புதுசா ஒரு டிராமா பண்றீங்க. இது உரிமை பிரச்சனை, உரிமை, மக்கள் உரிமை. இதுதான் மக்களுக்கான உரிமை தான் மாநில வெங்காயம். மறுபடியும் சொல்றேன், வெங்காயம்
இப்ப ஸ்டேஷனுக்கு போனா நியாயம் மதிக்க மாட்டான் போலீஸ்காரன்ற மக்கள் உரிமை. என்ன மக்கள் உரிமை? என்ன மக்கள் உரிமை? மக்கள்கிட்ட போய் சொல்றாதீங்க. பார்லிமெண்ட்ல அடுத்து கோஷம் வரப்போகுது. பார்லிமெண்ட்ல 65 பேர் செத்து போனாலும் கள்ளச்சாராயம் குடிச்சு அதை பேசுனீங்களா? அதுக்கு இப்போ வரைக்கும் ரெமெடி கொடுத்தீங்களா? இன்னும் அந்த ஏரியாவில் மறுபடியும் கள்ளச்சாராயம் வந்துச்சு சார், நான் காட்டவா ஆதாரத்தோட? எங்க உரிமை என்னைக்கு சார் பேச போறீங்க? மக்கள் உரிமை பேசுங்க. மாநில உரிமைனா மக்கள் உரிமை தான் முக்கியம். அண்ணல் அம்பேத்கர் மக்கள் உரிமையை தான் பிரதானமா நிறுத்திருக்காரு. இங்க வந்து யாருக்குடா ரைட்ஸ் அதிகம்? எங்க இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்குது? அண்ணல் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையிலிருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்குது. அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவதற்காக அரசு, அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம், அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுவதற்காக எக்ஸிக்யூட்டிவ். இதுதான் அண்ணல் அம்பேத்கர் அமைத்து கொடுத்த சட்டம். அதனால தான் சார் அரசியலமைப்பு சட்டத்தை உலகமே கொண்டாடுது. அண்ணலை எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோம் நாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஏங்க முதல்ல பேசிக் தெரியுமா உங்களுக்கு? கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல போய் பாருங்க சார், அண்ணல் என்ன சொல்லியிருக்காருன்னு. இது ஃபெடரலே கிடையாது சார், குவாசி ஃபெடரல் சார். குவாசி ஃபெடரல் தமிழ் படுத்தினா எப்படி தெரியுமா தமிழ் படுத்த முடியும்? ஃபெடரல் போன்றது, கூட்டாட்சி போன்றது. ஆனாலும் எங்களுக்கு ஃபெடரல் சிஸ்டம் தான் வேணும்ன்றது நீண்ட கால. அப்ப கான்ஸ்டிடியூஷனை நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. நீங்க அவ்வளவு பெரிய அப்பாட்டகர் ஆகிட்டீங்க. அண்ணலுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மக்களுக்கானதான சட்டம், அதுதான் மக்களுக்கானதான் சட்டம். அப்ப அந்த மக்கள் உரிமையை பிஜேபிக்கானது சட்டம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த மக்கள் உரிமைக்கு பேசி தொலைன்ற, அந்த மக்கள் உரிமைக்கு பேசு. 2 சகோதரி உங்க தங்கச்சி என் தங்கச்சி செத்து போனாங்களே தஞ்சாவூர்ல, அத பேசுங்கன்ற. மக்கள் உரிமையை பேசுங்க. எத்தனை நாளைக்கு இந்த அரசியல் அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க போறோம்? மக்கள் உரிமையை பேசுங்க. செத்துட்டு இருக்கான் சார் மக்கள். சார் ஈபில கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து மிரட்டிட்டு போறான் சார். எங்க சார் இந்த நாட்டுல, இந்த தமிழ்நாட்டுல எங்க சார் மக்களுக்கு மரியாதை இருக்கு? சொல்லிட்டு இருக்க நீங்க. ஏங்க குவாசி ஃபெடரல் என்ன? ஃபெடரல் போன்றது. அம்பேத்கருக்கு தெரியாது. அம்பேத்கர் வரை நீங்க எல்லாம் படிச்சு கீழ்ச்சிட்டீங்கல்ல. யார் திமுகவில் யார் ஒருத்தரை காட்டு அம்பேத்கர் விட நாங்க படிச்சிட்டோம்னு சொல்லி இந்த மாநில உரிமை கோஷத்தை தான் முன்னெடுத்து பயணிக்க போறாங்க. உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் தெரியல, அண்ணல் அம்பேத்கர் தெரியல, டிஸ்கஷன் பாருங்க. ஏன் வந்து யுஎஸ் மாதிரி கொண்டு வரல? ஏன் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அண்ணல் கொண்டு வந்தாரு? கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன்ல பாருங்க. பாருங்க சார், பார்த்தா தானே தெரியும் இது யூனியனா இல்லையா. யூனியன் இல்ல. ஏன் என்ன ரீசன் அண்ணல் அம்பேத்கர் சொல்லிருக்காரு? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியே அதுக்கு நீங்க சொல்ற ஓய்வு பெற்ற நீங்க சொல்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அண்ணலை விட பெரியாளா? குரியன் ஜோசப் சொல்ல போறாரு சார். நீங்க எங்கெல்லாம் மாநில உரிமையை காவு வாங்குறாங்கன்னு அவங்க சொல்ல போறாங்க. அண்ணலோட பெரியாளா? அண்ணலோட பெரியாளா? நீ அண்ணலோட பெரியாளா? சும்மா பேசினா அப்புறம் வெறியாயிடும். அண்ணல் அம்பேத்கரோட நீங்க தெரிஞ்சு கீச்சிச்சா உங்களுக்கு? சும்மா பேசுற அப்புறம் வெறியாயிடும். நான் பேசிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. போட்டாங்க, இவரை போட்டாங்க. ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. அவங்க தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க உள்ள வரீங்கனாலே உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேசிக் தெரியல. அதெல்லாம் தெரியலனா இந்த மாதிரி ஒரு குழுக்கு அவங்க ஒத்துந்து அண்ணலோட நீங்க பெரிய ஆள் இல்ல. ஆமா, யாரும் பெரிய ஆள் கிடையாது. யாரும் பெரிய ஆள். அண்ணலோட நீங்க பெரிய ஆள் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷனை பாருங்க. ஃபெடரல் மாதிரி கூட்டாட்சி இல்ல, கூட்டாட்சி போன்றது. சார் மாநில உரிமையை இழந்த உணர்வு அவங்களுக்கு வந்திருக்குது. அதனால ஒரு மாநில சுயாட்சி வேணும்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதுதான் நடக்க போகுது. குழு என்ன கொடுக்க போறாங்க ரிப்போர்ட், அதை வச்சு நம்ம பேசுவோம். மக்கள் உரிமையை இழந்த உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. 2026ல அதுக்கு நாங்க தீர்ப்பு தரோம். பார்க்கலாம், தெரிஞ்சிடும். நன்றி. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.